பொங்கலின் மகிமை, சிறிய காளையும் பெரிய பாடமும். ஒரு பசுமையான கிராமம். பழங்காலத்தில் தென்னிந்தியாவின் பசுமையான கிராமம் ஒன்றில் மக்கள் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமம் நீருடன் கூடிய குளங்களாலும் கோமைகளாலும் அழகிய வயல்களாலும் சூழ்ந்திருந்தது. அங்கே விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பெரும் அன்பும் ஒற்றுமையும் இருந்தது. அந்த கிராமத்தில் பசு, மாடு, காளைகள் மக்களின் வாழ்க்கையின் முக்கிய பாகமாக இருந்தன. அந்த காலத்தில் பொங்கல் பண்டிகை மிகப்பெரிய சந்தோஷத்துடன் கொண்டாடப்பட்டது. அது மக்களுக்கு மட்டும் அல்ல, காளைகளுக்கும் பசுக்களுக்கும் பொற்காலமாக இருந்தது. கிராமத்தின் சிறந்த மாடு. அந்த கிராமத்தில் ஒரு சிறந்த மாடு இருந்தது. அதன் பெயர் ராஜா. அது வலுவானதும் வேகமானதும் சுறுசுறுப்பானதும் ஆகும். ராஜாவை கிராமத்துக்குள் அனைவரும் பெருமையாக கண்டு கொண்டனர். அதன் உரிமையாளர் ராமு மிகுந்த அன்புடன் அதை வளர்த்தார். ராஜாவும் தனது உரிமையாளரை மிகுந்த அன்போடு ரசித்து வந்தது. பொங்கல் திருவிழா திட்டம். ஒரு வருடம் பொங்கல் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் என்று கிராமத்தில் திட்டமிடப்பட்டது. கிராமத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் தங்கள் காளைகளையும் பசுக்களையும் அழகாக அலங்கரிக்க திட்டமிட்டனர். ராமு தனது ராஜாவுக்கு வண்ணமயமான பட்டு வாள்களை வாங்கி அழகான மணிகளை கட்டி அதை மிகவும் மெருகேற்றி அழகாக அலங்கரித்தார். இந்த வருடம் ராஜா நிச்சயமாக முதல் பரிசை வெல்லும் என்று ராமு உற்சாகமாக சொன்னார். சிறிய காளை குமாரு. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய காளை இருந்தது. அதன் பெயர் குமாரு. குமாரு மிகவும் குட்டியானதுடன் சுறுசுறுப்பான காளையாக இருந்தது. ஆனால் அது ஒரு பிரச்சனை தோற்றம் கொண்டது. அது மிகவும் மெதுவாகவே ஓடும். அதனால் கிராம மக்கள் அதை அதிகமாக மதிக்கவில்லை. குமாரின் உரிமையாளர் முத்து ஒரு வறிய விவசாயி. என் காளை யாரும் பாராட்டவில்லை, ஆனாலும் எனக்கு அது மிகவும் முக்கியம் என்று முத்து சொல்வார். வெள்ளம் வரும்போது ஏற்பட்ட சிக்கல். பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு வானம் மந்தமாக இருந்தது. அப்போது ஒரே மூச்சில் வெள்ள மழை பெய்தது. கிராமத்தின் சில பக்கம் வெள்ளத்தில் மூழ்கியது. விவசாயிகளின் பயிர்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் சில பசுக்களும் காளைகளும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டன. ராஜா, மிகப்பெரிய மற்றும் வலிமையான மாடு, தன்னுடைய இடத்தில் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் குமாரும் முத்துவும் களத்தில் சிக்கிக் கொண்டனர். முத்து மிகுந்த பயத்துடன், நான் எப்படி இந்த வெள்ளத்திலிருந்து உயிர் தப்பவே என்று கவலைப்பட்டார். ராஜாவின் சுதாரிப்பு முயற்சி. வெள்ளத்தில் சிக்கியவர்களை ராமு கண்டதும் உடனே ராஜாவை அழைத்து, நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றார். ராஜா தன்னுடைய வலிமையால் கயிறுகளை இழுத்து சிக்கியவர்களை வெளியே கொண்டு வந்தது. ஆனால் குமாரு மட்டும் வெள்ளத்தில் சிக்கியதால் அவனை மீட்க முடியாமல் இருந்தது. குமாருவின் திடீர் முயற்சி. அந்த நேரத்தில் குமாரு தன்னுடைய எல்லா சக்தியையும் ஒன்றாக கூட்டி, நான் பிழைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்து வெள்ளத்திலிருந்து மெதுவாகவே ஒளிந்து வெளியே வந்தது. இந்த அசாதாரண செயலால் முத்துவும் மற்ற கிராமவாசிகளும் அதிர்ச்சியாகி மகிழ்ச்சியடைந்தனர். சிறிய காளை சுறுசுறுப்பாக யோசித்து தப்பி வந்தது என்றனர். பொங்கல் நாளின் பெருமை. பொங்கல் நாளில் அனைத்து பசுக்களும் காளைகளும் அழகாக அலங்கரிக்கப்பட்டன. ராஜா முதல் பரிசை வென்றது, ஆனால் குமாருவுக்கு ஒரு விசேஷ விருது வழங்கப்பட்டது. அதற்கு காரணம் அதன் துணிச்சலும் அறிவுக்கூர்மையும். அரசன் சொன்னார், சிறிய காளைகளும் பெரிய செயலில் பெருமை சேர்க்கலாம். குமாருவின் நிதானமான முயற்சி எல்லோருக்கும் ஒரு பாடமாக உள்ளது. நெறி, ஒற்றுமை. வாழ்வில் வெற்றி பெற அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். துணிவு, எந்த சிக்கலிலும் துணிந்து செயல்பட வேண்டும். அறிவு, அறிவுடன் செயல்பட்டால் வெற்றியை அடைய முடியும்.